ஓம் ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவ ஸ்ரீ செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க அன்பர்கள் வந்து கிடைக்க பிறந்தவங்க வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 9ல் குரு அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பில் வந்து அந்த இறைவனே வந்து அவதரிச்சுக்கிறதா தான் அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து 9ல் குரு இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த குருவை மேலும் மேலும் வலுப்படுத்த உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்க நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலை போய் நீங்கள் சாமி கும்பிட போனாலும் சரி, போகிறதுக்கு முன்னால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோவிலை சுற்றி விளக்கு ஏற்றணும். கோவில் பிரகாரங்களில் வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் அந்த குரு பகவான். அதுவும் இல்லாமல் வந்து கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து சந்தன காப்பு நீங்கள் அடிக்கடி வாங்கி கொடுக்கணும். சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கும், சந்தனம் முகத்தில் வந்து சந்தன காப்பு பண்ணுறதுக்கும், சந்தன அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் சந்தன காப்பு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் குறை வராது, நிறையில்லா செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கோவிலில் வந்து பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம் நடக்கிறேன், ராமர் கோவிலில் பட்டாபிஷேகம் நடக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும். கோவில்களில் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி, அந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் தவறாமல் கலந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இறைவன் வந்து உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பான். எந்த ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, சரி கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்கள் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அங்கேயே நீங்கள் வந்து கோபுரத்துக்கு மேலே ஏற சூழ்நிலை உருவாகும். கும்பாபிஷேகம் பண்ண இடங்களில் நீங்கள் 9 குருவுக்கு ஆளுகளை பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற காலங்களில் அவங்க கோவில் எல்லாரும் கீழே நிற்பாங்க, இவங்க மட்டும் மேலே நிற்பாங்க வாழ்க்கையில். ஏன்னா இந்த இறைவன் வந்து அப்படி சேர்த்து மேலே தூக்கி வைப்பான். வச்சு அங்கே இருந்து நீங்கள் தீர்த்தங்கள் வந்து எல்லாருக்கும் அள்ளி வீசுகிறாங்கல்ல, நீங்கள் அந்த பணியை செய்யணும். அங்கே அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்யணும். யாகசாலைக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்குறது, அதே யாகசாலை இருக்க அந்தனர்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்குறது, யாகசாலையில் இருக்க மந்திரம் ஓதுற அன்பர்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் செய்கிறது. ஒரு பணி வழியாக நீங்கள் செய்யும்போது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் இருப்பான். இதையும் நீங்கள் திருப்பி மேற்கொண்டு செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து மடாதிபதிகள் சொல்கிறாங்களா, மடாதிபதிகள் அதாவது சன்னியாசின்னு சொல்கிறாங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் உதவி பண்ணணும். அவங்கள வந்து உதவி பண்ணுங்க. அவங்க வந்து அடிக்கடி இந்த 9 குரு இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து அவங்களே தேடி வருவாங்க. இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு மடாதிபதிகளோ ஒரு சுவாமிகளோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா 9 குரு இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. எல்லா வீட்டுக்கும் அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், மற்ற 6ல் 7ல் குரு இருக்கலாம் கூப்பிட்டு பாருங்கள், வரமாட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு கூப்பிடாமே வந்து நிற்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் தேடி போய் உதவி பண்ணணும். அது கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறது, தானதனம் பண்ணுறது, பெரும்பாலுமே வந்து நீங்கள் தயால குணமாக இருக்க வேண்டும். கஞ்சனாக இருக்கக்கூடாது. கஞ்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயல்பாடு ஆகாது. அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா 9 குரு இருந்தாலே வந்து அள்ளி வழங்குறது, வாரி வழங்குறது தான தர்மம். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து அந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். ஆனால் நீங்கள் பயன்படுத்தணும். ஆல்ரெடி உங்கள் மனமும் உடம்பும் வந்து எப்போவுமே தானம் பண்ணுங்கிறது எண்ணத்தினவை தான் இருக்கும். அதையே நீங்கள் மேலும் மேலும் செய்யும்போது என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து கோயில்களில் வந்து அன்னதானம் போடுற இடங்களில் வந்து நீங்கள் இருந்து அந்த எல்லாருக்கும் வந்து அன்னதானம் போடுறது, சப்ளை பண்ணுறது, இந்த அன்னதானம் நீங்களே முன்னின்று செய்கிறது, இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றியை நோக்கி நகர்த்தும். எல்லோருக்கும் முத்தாரமான ஆளுநரை கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.